ஜெயிக்க வேண்டிய மேட்சுங்க. இந்தியா ஓப்பனிங் பேட்டிங் ஆடுறத பார்த்தா 300-320 ரன் வர மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே தலைகீழா மேட்ச் மாறிச்சுங்க. எங்க விட்டாங்க மேட்ச்? இந்தியா பேட்டிங்க்கும் இங்கிலாந்து பேட்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? ஓவராலா மேட்ச் எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்தியா இங்கிலாந்து விளையாடிய 2வது ODI போட்டி பத்தி தான் பார்க்க போறோம். டாஸை ஜெயிச்ச இங்கிலாந்து அணி பிச்சு ரன் சேஸுக்கு சாதகமா இருக்கிறதால ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆன இந்திய அணி நல்லா ஆரம்பிச்சாங்க. சுப்மன் கில் தெளிவா கான்பிடண்டா பவுண்டரிகளை அடிச்சாருங்க. விக்கெட் விழலன்னு தெரிஞ்சதும் இங்கிலாந்து கேப்டன் ஹாரி புரூக் தொடர்ந்து பவுலிங்க மாத்திக்கிட்டே இருந்தாருங்க. அவரோட முயற்சி பலன் தந்ததுங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த சுப்மன் கில் அட்கின்சன் ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாருங்க. இங்கிலாந்து விக்கெட்லயே பெரிய மீனை பிடிச்சாங்க. ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்கல. ஏன்னா அடுத்து இறங்கின விராட் கோலி ஃபுல் ஃபார்ம்ல ஆடி ரன்களை சேர்த்தாருங்க. இங்கிலாந்து கேப்டனோட விக்கெட்டின் தேடுதல் தொடர்ந்துச்சுங்க. அவரோட தொடர் முயற்சியில ரன் அடிக்க தடுமாறிக்கிட்டு இருந்த ரோஹித் சர்மா வில் ஜாக்ஸ் ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாருங்க. அடுத்து வந்த இசான் கிஷன் ஒரு ரன்னுக்கு அவுட் ஆனாலும் பின்னால வந்த ஸ்ரேயஸ் ஐயர் பிரமாதமா ஆடி கோலிக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாருங்க. விராட் கோலி தன்னோட 50ய பதிவு செஞ்சாருங்க. இந்தியா பெரிய ஸ்கோரை அடிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா விராட் கோலி ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாருங்க. இதுக்கப்புறம் தான் விக்கெட்டுகள் சரிய ஆரம்பிச்சதுங்க. அடுத்து வந்த வாஷிங்டன் சுந்தர் 2 ரன்னுக்கு அவுட் ஆக, அதுக்கு அடுத்து வந்த அக்சர் பட்டேல் 1 ரன்னுக்கும் சிவம் தூபே ரன் எதுவும் எடுக்காமலும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவர்ல அடுத்தடுத்த பந்துகள்ல அவுட் ஆனாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் களத்துல நின்னும் பார்ட்னர்ஷிப் கொடுக்க யாரும் இல்லைங்க. கடைசியில ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பார்ட்னர்ஷிப் கொடுக்கற நேரத்துல ஸ்ரேயஸ் ஐயரும் அவுட்டுங்க. கடைசியில வந்த பிரசித் கிருஷ்ணா டக் அவுட் ஆக இந்தியா வெறும் 233 ரன்னுக்கு சுருண்டாங்க. இத்தனைக்கும் இந்தியா மேல தூக்கி அடிச்ச பந்துகள் கேட்ச் ஆகாம ஆளாத இடத்துல விழுந்து இந்தியா பக்கம் அதிர்ஷ்டம் இருந்துச்சுங்க. இங்கிலாந்து ஃபீல்டிங்கே அற்புதமா பண்ணாங்க. நிறைய பவுண்டரி போக வேண்டிய பந்துகளை விழுந்து தடுத்தாங்க. பும்ரா முதல் பால்லே விக்கெட்டை எடுத்து அற்புதமான தொடக்கத்தை தந்தாருங்க. இங்கிலாந்து பும்ரா பால தொட பயப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா பும்ராவுக்கு சளைச்சிக்காம பவுலிங் போட்டதோட ஜேக்கப் பெத்தலோட விக்கெட்டையும் எடுத்தாரு. இங்கிலாந்து 8 ரன்னுக்கு 2 விக்கெட்டு காலி. இருந்தாலும் சின்ன டார்கெட்டுங்கிறதுனால விக்கெட் விடாம ஆடினா ஜெயிக்கலாம். ஆனா இன்னும் 2 விக்கெட் விட்டா ஜெயிக்கிறது கஷ்டம். களத்துல இங்கிலாந்து தலை ஜோ ரூட்டும் இங்கிலாந்து கேப்டன் ஹாரி புரூக்கும் இருந்தாங்க. ரூட் நிதானமா ஆட, ஹாரி புரூக் விக்கெட்டை பத்தி எல்லாம் கவலைப்படாம அடிச்சு ஆட முயற்சி பண்ணாரு. நல்லா பவுலிங் போட்டிருந்த பும்ராவும் பிரசித் கிருஷ்ணாவும் கொஞ்சம் தப்பு பண்ணாங்க. ஆரம்பத்திலேயே 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறின இங்கிலாந்து அணிக்கு இன்னும் நல்லா பவுலிங் போட்டு பிரஷர் ஏத்தி விக்கெட் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு சில நோபாலும் வைடும் போட்டாங்க. இங்கிலாந்து அந்த ஃப்ரீ ஹிட்கள்ல பவுண்டரிகள் அடிச்சு கொஞ்சம் செட்டில் ஆனாங்க. இருந்தாலும் புரூக் குர்னூர் பிரார் ஓவர்ல பின்னாடி அடிக்க முயற்சி பண்ணி கீப்பர்ட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. இங்கிலாந்து 53 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்தாங்க. அடுத்து சாம் கரன் வந்தாரு. அவரு நல்லா தான் ஆடினாரு. ஆனா அவரும் 26 ரன்னுல சிவம் டூபே பவுலிங்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. அடுத்து வந்த ஜாஸ் பட்லரும் 17 ரன்னுக்கு அவுட் ஆக இங்கிலாந்து அணி 125 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தாங்க. இந்தியா 181 ரன்னுக்கு தான் 5வது விக்கெட்டை இழந்தாங்க. ஆனா இங்கதான் இங்கிலாந்து இந்தியா செஞ்ச தப்ப செய்யல. அதாவது விக்கெட்டை விடாம ரொம்ப கவனமா மெல்ல மெல்ல ஸ்கோரை உயர்த்தினாங்க. ஆமாங்க, அடுத்து வந்த வில் ஜாக்ஸ் பொறுமையா ஆடி ஜோ ரூட்டுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாருங்க. இந்தியாவால இந்த ஜோடிய பிரிக்க முடியல. இங்கிலாந்து 197 ரன் அடிச்சிருந்தப்ப வில் ஜாக்ஸ் அவுட் ஆனாலும் அடுத்து வந்த அட்கின்சன் அதிரடியா ஆடி இங்கிலாந்த வெற்றி பெற வச்சாருங்க. ஜோ ரூட் 99 ரன்கள் அடிச்சு கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இங்கிலாந்தோட முதுகெலும்பா நின்னாருங்க. இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதோட தொடரையும் 1-1 சமன் செஞ்சாங்க. இந்தியா எங்க மேட்சை விட்டாங்கன்னா விராட் கோலி விக்கெட்டுக்கு அப்புறம் விக்கெட்டுகள் சரிஞ்சதுதான். 178 ரன்னுக்கு விராட் கோலி 4வது விக்கெட்டு. அப்புறம் 233 ரன்னுக்கு இந்தியா ஆல் அவுட். விக்கெட் சரிவுக்கு காரணம் பெரிய பவுலர்களை இந்திய பேட்ஸ்மேன்கள் பார்த்து ஆடாததான். பும்ராவுக்கு இங்கிலாந்து 1 விக்கெட் தான் விட்டு கொடுத்தாங்க. ஆனா இந்தியா ஆர்ச்சருக்கு 3 விக்கெட்டுகளை விட்டு கொடுத்தாங்க. அதுவும் அக்சர் பட்டேல் சிவம் தூபே விக்கெட்டுகள் அடுத்தடுத்த பால்ல.
அதே நேரத்துல இங்கிலாந்து 125 ரன்னுக்கு 5 விக்கெட்டை விட்டா கூட அதுக்கப்புறம் விக்கெட்டு சீக்கிரம் விடல. இந்தியா சீக்கிரமா ஆல் அவுட் ஆனதால கடைசி 6 ஓவர் ஆடவே இல்ல. விக்கெட்டுகள் இருந்து அந்த 6 ஓவருக்கு 50 ரன்கள் அடிச்சிருந்தா இந்தியாவோட ஸ்கோரு 280 தாண்டி இருக்கும். இன்னொன்னு, ஜோ ரூட்டை 2 மேட்சா நாம அவுட்டே பண்ணல. காயம் காரணமா வாஷிங்டன் சுந்தருக்கு பவுலிங்கும் கொடுக்க முடியல. எந்த ஆல்ரவுண்டர்ஸ்னால போன மேட்ச் ஜெயிச்சோமோ அதே ஆல்ரவுண்டர்ஸ்னால இந்த மேட்ச் தோத்துட்டோம். அடுத்த மேட்ச் பாப்பங்க. இந்தியா தோக்க என்ன காரணங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.